30 வருஷம் என்ன, 30 நாட்கள் என்ன, 3 தினங்கள் என்ன, பிரியனுன்னு விதிப்பயனோடு அந்த ஜாதகத்தில் இருந்து விட்டால் நல்ல அந்யுன்யமான நகமும் சதையுமாக வாழக்கூடிய தம்பதிகளுக்கு கூட அந்த வரக்கூடிய ஒரு கணவர் ஜாதகத்திலேயோ அல்லது மனைவி ஜாதகத்திலேயோ பிரியனுன்றது விதிப்பயன் வந்துட்டா ஏதாவது ஒரு வகையில் ஒரு கணவனுக்கு திடீர்னு ஒரு கள்ளக்காதல் ஏற்படுறதோ அல்லது மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு மைனஸ் ஏற்படுறதோ அந்த கிரகத்தில் அந்த தொடர்புகள் நல்ல அந்யுன்யமாக இருப்பாங்க. திடீர்னு சம்பந்தமே இல்லாத ஒரு 5 வருடம் அப்படின்னா கூட புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ வருஷத்துல எவ்வளோ புரிதல் இருந்திருக்கும், இவரை பத்தி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், அவங்கள பத்தி. நீங்க சொல்றது எத்தனை வருஷத்தை சொல்றீங்க? 30 வருஷத்தை சொல்றீங்களா? 30 வருடம் என்ன, 30 நாட்கள் என்ன, 3 தினங்கள் என்னம்மா? புரிதல் என்பது அந்த ஜாதகத்தில் இருக்கும். புரிதல் என்பது இந்த நேரத்தில் பிரியனுன்றது விதி இருக்கும். சரி, திடீர்னு ஒருத்தருக்கு விபத்துன்றது எதை வச்சு வருது? திடீர்னு வர்றதுனால தான் அதுக்கு விபத்துன்னு பேர் சொல்கிறான். சரி, ஒரு வயதாகி ஒரு 60 வயசு 70 வயசு 80 வயசில் விபத்து வந்துட்டா கூட சரி வாழ்ந்தவர் போயிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். வாழ ஒரு பிள்ளைகள் பச்சிலம் குழந்தைகள் என்ன பாவம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? 8 வயசு குழந்தை என்ன துரோகம் பண்ணியிருக்கோம், என்ன பாவம் பண்ணியிருக்கோம்? 11 வயசு குழந்தை என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பையன்? அப்போது ஆக்சிடெண்ட்டில் இறக்குது. அப்போது எதனால்? அது மாதிரி தான் இதுவும். அப்போ ஒரு அளவுக்கு நல்ல அந்யுன்யமாக வாழ்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். வாழ இறக்கிறது ஒன்று, வாழ்ந்து நல்ல நகமும் சதையுமா இருப்பாங்க, பிரியனுன்னு விதிப்பயன் வந்திருக்கும். அப்போ கணவன் திடீர்னு அல்பாயிலில் போயிடுறதோ அல்லது மனைவி போயிடுறதோ இதுவும் திடீரென்று வர்றது தானே. அதே மாதிரி திடீரென்று வர்றது தானே கள்ள காதல் தொடர்பும். நம்ம யோசனை பண்ணி மென்டாலிட்டியாக எனக்கு வரணுன்றது நினைச்சாலோ ஆசைப்பட்டாலோ அது வரப்போகிறதல்லவே. 8ஆம் இடம் ஒரு ஆண் ஜாதகத்தில் வலுத்து நல்ல நிலை கொண்டிருந்து நடைமுறையில் தசாபுத்திகள் வந்தால் நிச்சயமாக கள்ளக்காதலி வருவாள். நீ எவ்வளோ பெரிய ராமனாக வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதை பார்க்கலாம். அதே போன்று சீதையாக வாழ்க்கை நடத்தினாலும் 8ஆம் இடம் வலுப்பெற்றிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கணவனை ஏதாவது இறக்க வச்சோ வேற ஏதோ உடல் ரீதியாக குன்றியோ அந்த மைனஸ் ஏற்படணும்னு இவன் ஜாதகத்தில் விதி இருக்கும், இவன் ஜாதகத்தில் இருக்கும். அதனால தான் ஒன்று இணைஞ்சு இந்த காலம் வரையில் 30 வருடம் என்ன எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அந்த அந்யுன்யன்றது 5ஆம் இடம்மா. அந்த அந்யுன்யம் குறைய வேண்டும் என்பது தசாபுத்தியின் வாயிலாகத்தான். ஒரு லாங் பீரியடான தசை, ஒரு 20 வருஷ தசை வருது நல்ல அந்யுன்யமான தம்பதிகளுக்கு, ஓகே 20 வருஷம் நல்ல அழகாக போயிடும். எவ்வளோ கரடு முரடுகள் வந்தால் கூட அழகாக எஸ்கேப் ஆகி வந்துடும். அப்புறம் சூரிய திசை அதெல்லாம் கணிக்க நிச்சயமாக முடியும்.